விஞ்ஞானத்தையும் மிஞ்சிய மெஞ்ஞானம். இன்று நாம் அறிவியல் தொழில்நுட்பம் நிறைந்த உலகில் வாழ்ந்து வருகிறோம். விஞ்ஞானம் எண்ணிலடங்கா வியக்கத்தக்க சாதனைகளை மலையென குவித்து வருகிறது. விஞ்ஞானத்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை என்று அனைவரும் பெருமிதம் கொள்கிறார்கள். அதிநவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. இருப்பினும் இந்த விஞ்ஞான சக்திக்கு அஸ்திவாரமாக கண்களுக்கு புலப்படாத ஒரு சக்தி உள்ளது. அதுதான் மௌன சக்தி. விஞ்ஞானிகள் ஏதேனும் ஒன்றை கண்டுபிடிக்கவும் எதை பற்றியேனும் ஆராய்ச்சி செய்யவும் முற்படும்போது தங்களுக்குள்ளேயே மிக ஆழமான மௌனத்தில் மூழ்கி விடுகிறார்கள். கதை மற்றும் கவிதை எழுதுவது, பாடல் இயற்றுவது, ஓவியம் வரைவது போன்ற கலைகளில் ஈடுபாடு கொண்டவர்களும் ஆழ்ந்த மௌனத்தையே விரும்புகிறார்கள். கடற்கரை பூங்கா, தனி அறை போன்ற அமைதியான சூழ்நிலையையே நாடுகிறார்கள். மாணவர்கள் கருத்தூன்றி படிப்பதற்கும் மௌன சக்தி உதவுகிறது. நாம் இறைவனோடு தனிமையில் மனம் விட்டு மௌனமாகத்தான் உரையாடுகிறோம், அமைதியாகத்தான் தியானம் செய்கிறோம். புகழ்வாய்ந்த மேதைகளும் அறிஞர்களும் கூட அதிகம் பேசாமல் மௌனத்தில் இருந்து நன்கு சிந்தித்து வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பல தத்துவங்களையும் அறிவுரைகளையும் பொன்மொழிகளாய் நமக்கு வழங்கியுள்ளார்கள். மௌன சக்தி பற்றி அறிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானத்தை தெரிந்து கொண்ட நாம் மெஞ்ஞானத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். சிந்தனை துளி. மௌனத்தின் ஆழத்தில்தான் மனதின் ஆற்றலை அறிய முடிகிறது.